ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய மார்க் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா ஆன்சர் கீயும் OMR ரெஸ்பான்ஸும் வச்சு நீங்களே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுல நம்மளுடைய மார்க்குக்கு எந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் அப்படிங்கறது முதற்கொண்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் நம்மளுடைய சேனல்ல 36 மெடிக்கல் காலேஜினுடைய லாஸ்ட் இயர் ஃபினிஷ் ஆன கட் ஆஃப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கட் ஆஃபை வச்சு சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணல அப்படின்னாலும் நீங்க செக் பண்ணுங்க. உங்களுடைய கட் ஆஃபுக்கு என்னென்ன காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு வைங்க. அதுல வந்து நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 690 மார்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா நான் வந்து MMC எடுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஓகே, அப்ப MMCயை ஃபர்ஸ்ட் நான் வந்து சாய்ஸ்ல வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் MMCயை நான் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ MMC கிடைக்காத பட்சத்துல அடுத்து நான் ஸ்டான்லி எடுக்கணும்னு விரும்புறேன். அடுத்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் எடுக்கணும்னு விரும்புறேன். அடுத்து ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், அதுக்கடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அடுத்து தஞ்சாவூர். இந்த மாதிரி வந்து என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற காலேஜஸ் வந்து கிளிக் பண்றதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் தவற நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா 10 காலேஜ் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க 36 காலேஜும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குல்ல, உங்களால வருஷத்துக்கு 7.5 to 10 லட்சம் பே பண்ணணும். அப்படி பே பண்ண முடியும்னா அதையும் ஃபில் பண்ணலாம். ESI மெடிக்கல் காலேஜும் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் நீங்க ஃபில் பண்ணலாம்ப்பா. இருக்கிற எல்லா காலேஜையும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ நீங்களா வந்துட்டு தவற நினைச்சுக்காதீங்க 5 காலேஜ் 10 காலேஜ் தான் அப்படின்ட்டு. யாராவது சொன்னாலும் நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நம்ம எத்தனை காலேஜ் வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே நெக்ஸ்ட், எந்த காலேஜை நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலா பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து MMC தான் வந்து எனக்கு சீட் வேணும். நான் வந்து ஒரு 680 மார்க் எடுத்திருக்கேன். MMCல எனக்கு சீட் வேணும். அதான் எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கு. அப்போ நான் 180க்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா MMC இருக்கும். ஓகே, அப்போ MMC மட்டும் நீங்க வந்து கிளிக் பண்ணி வச்சிடக்கூடாது. MMC கிடைக்கலன்னா ஸ்டான்லி கிடைக்கலன்னா கீழ்ப்பா கிடைக்கலன்னா ஓமந்தூரா, இப்படி ஆர்டர் வைஸா நீங்க 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் நீங்க ஃபில்லிங் பண்ணலாம். ஓகே, இதுல எப்படி சீட் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 690 மார்க் வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு MMC வந்து MMCல உங்களுக்கு சீட் இருக்கு, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு உங்களுடைய ரேங்க்குக்கு சீட் இருக்கு அப்படின்னா, அப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா அதை உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து நீங்க 36 காலேஜை நீங்க வந்து டிக் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ரேங்க் காரங்களுக்கு போயிடும். புரியுதுங்களா? அதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 620 மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து MBC கேட்டகரி. ஓகேவா? அவங்களுக்கு MMCல தான் வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை. அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா MMC தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து டிக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனா அவங்களுக்கு MMC கிடைக்கல. அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். அப்போ அந்த 620 வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ்ல சீட் அலாட் ஆயிரும். ரிமைனிங் நீங்க வந்து 30க்கு மேல நீங்க காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தாலும் கம்ப்யூட்டர் வந்து நெக்லெக்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? இதுல நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல வரேன்ப்பா. இதுல நிறைய ஸ்டூடெண்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து BC கேட்டகரியா இருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு MMC படிக்கணும்னு ஆசை. ஆனா உங்களுடைய கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 550ல இருந்து 580 இந்த சம்திங்ல தான் இருக்கு. ஓகே, நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, நம்ம வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப், அதுக்கு முன்னாடி கட் ஆஃப்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து MMC கண்டிப்பா கிடைக்காது. அதாவது டாப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய MMC, ஸ்டான்லி, கீழ்ப்பா, கோமந்தூரார் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண தேவையே இல்லை. நம்ம டைரக்டா வந்து அதுக்கு கீழே உள்ள காலேஜஸ் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப்ல 575க்கு லாஸ்ட் இயர் எந்த காலேஜ் வந்து க்ளோஸ் அந்த காலேஜ்ல இருந்து ஃபில் பண்ணலாம். இது முற்றிலும் தப்புப்பா. இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 575 வாங்கியிருக்க ஒரு BC ஸ்டூடெண்ட். ஓகேவா? உங்களுக்கு MMC கொடுத்தா உங்களுக்கு வேணும் தானே? நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா MMC கொடுங்க. சப்போஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஓகே, செகண்ட் சாய்ஸ் என்ன, கீழ்ப்பாக்கம் கொடுக்குறீங்கன்னு கொடுங்க. அதே மாதிரி தேர்ட் சாய்ஸ் ஓமந்தூரார் கொடுங்க, ஸ்டான்லி கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபிளா இருக்கோ அந்த காலேஜா கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிரியப்பட்ட காலேஜ்லாம் உங்களுடைய ரேங்க்குக்கு கிடைக்காத பட்சத்துல நீங்க 36 செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन என்ன அப்படின்னா, எப்படி மேம் நான் காலேஜை சூஸ் பண்றது அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மதுரையில இருக்கேன்.
ஓகே, எனக்கு மதுரை தான் பக்கம். அப்போ நான் மதுரை மெடிக்கல் காலேஜை நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுக்கலாம். இப்போ ஈவன் நான் வந்து ஒரு 710 வாங்கியிருக்க ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, 710க்கு எம்எம்சியே எனக்கு கிடைக்கும். ஓகேவா, எம்எம்சி கிடைக்கும், எனக்கு ஸ்டான்லி கிடைக்கும், கீழ்பா, கோமந்தூரார் காலேஜ்லாம் கிடைக்கும். ஆனால் நான் மதுரையில் தான் நான் படிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மதுரைனே கொடுக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 705 700 வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு எம்எம்சி, கீழ்பாக் இதெல்லாம் வந்து கிடைக்கலாம். ஏன்னா என்னுடைய சாய்ஸ் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் தான். அது கிடைக்காத பட்சத்தில் நான் வந்து கோயம்புத்தூர் எடுக்கிறேன், அது கிடைக்காத பட்சத்தில் தஞ்சாவூர் எடுக்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களுடைய ப்ரிஃபரபிளான சாய்ஸ் லிஸ்ட் வந்து மாறுபடலாம். ஓகேங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 550 வாங்கியிருக்க ஒரு பிசி ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, நீங்கள் வந்து நாமக்கல் வந்து பூர்வீகமாக இருக்குது. அப்போ உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் இது வந்து உங்களுடைய விருப்பம் தான்ப்பா. நீங்கள் நாமக்கல்ல இருந்தாலும் உங்களுக்கு மதுரையில் படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், நாமக்கல்ல இருந்தாலும் கோயம்புத்தூரில் படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், இல்லை சென்னையில் படிக்கணும்னு ஆசை இருக்கலாம். அப்போ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் இது, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அது என்ன பேப்பர் ஒர்க் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தெரியும்ல உங்களுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த காலேஜ் போகணுன்னு விருப்பப்படுறேன். நீங்கள் எந்த மார்க் வேணாலும் வாங்கியிருக்கலாம். இப்போ எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, 350 320 வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இது வந்து நீங்கள் யார் வேணாலும் சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம்ப்பா. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய ரேங்க்குக்கு சப்போஸ் அது கிடைக்கலாம், ஓகேங்களா. அதனால எல்லா காலேஜஸும் உங்களுக்கு பிரியப்பட்ட காலேஜஸை லிஸ்ட் வைஸை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பேப்பர் எடுத்துட்டு அந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னு இருக்கேன். அப்போ உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு மேக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ்னு போடுறேன். தேர்டு தஞ்சாவூர், ஃபோர்த்து தான் நான் வந்து சென்னை ஓமந்தூரார் போடுறேன். ஏன்னா எனக்கு இங்கே பக்கத்தில் இருக்கதா விருப்பம். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் நாமக்கல்ல இருக்கலாம், கரூரில் இருக்கலாம், சேலமில் இருக்கலாம், தேனியில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கப்பா. நான் என்ன சொல்றது, எம்எம்சி தான் ஃபர்ஸ்ட் போடணுன்றது இல்லை. உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ, உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய காலேஜஸை லிஸ்ட் அவுட் பண்ணி பேப்பரில் நீங்கள் எழுதுங்க. இதுதான் பேப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். ஓகே, இப்போ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பர் ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அப்போ எந்த காலேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா. நீங்கள் பாட்டுக்கு 36 நான் வரிசையாக வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. உங்களுக்கு என்ன காலேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறதா உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். செகண்ட் நீங்கள் கிளிக் பண்ண காலேஜ் தான் உங்களுடைய செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். தேர்டு நீங்கள் கிளிக் பண்ணது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். அதை கம்ப்யூட்டர் வந்து அனலைஸ் பண்ணும். உங்களுக்கு எம்எம்சி சீட் இருக்கான்னு பார்க்கும். இல்லை அப்படின்ட்டு அடுத்தடுத்த காலேஜ் அப்படின்ட்டு நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கேற்ற காலேஜை உங்களுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுக்கும்ப்பா. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மினிமல் நம்பர் ஆஃப் காலேஜஸை சூஸ் பண்ணுறது. அதாவது 5 காலேஜ் 10 காலேஜ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்களாவே வந்துட்டு எனக்கு வந்து இந்த காலேஜஸ்லாம் கிடைக்காது, நான் கம்மியான மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டாப் காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் போயிடுறது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிசி ஸ்டூடெண்ட் 500 எடுத்திருக்கீங்க. ஓகே, லாஸ்ட் இயர் 500 கட் ஆஃபுக்கு நமக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் சீட் இருக்கும். ஓகேங்களா, உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா அடுத்து அதே மாதிரி ஒரு ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணுங்கப்பா. இப்போ என்னுடைய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு இப்போ இஎஸ்ஐ கேகே நகர் வந்து ஃபில் பண்ணுங்கப்பா. அதுக்கடுத்து நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை சூஸ் பண்ணுறதா இருந்தால் தயவு செய்து இது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து சிஎம்சி வெள்ளூர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கப்பா. சிஎம்சி வெள்ளூரில் தான் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லேயே நம்மளுக்கு மினிமல் நம்பர் ஆஃப் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 50,000, அதே மாதிரி செகண்ட் இயருக்கு 25,000. இது இல்லாமல் நம்மளுடைய மெஸ் ஃபீஸ் மினிமல் ஃபீஸ் தான். ஸோ உங்களுடைய இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபினிஷ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து எல்லாருமே சிஎம்சி வெள்ளூர் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து பிடிச்சிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜா, எஸ்ஆர்எம்மா, இந்த மாதிரி உங்களுடைய ப்ரிஃபரபிள் ஆர்டரில் அதையும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்ப்பா. ஓகே, நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில்
இப்போ கவர்மெண்ட் கோட்டாலே போனாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். 10 lakhs 11 lakhs அந்த மாதிரி உங்களால் பே பண்ண முடியும்னா அதையும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் நான் சுத்தமாக வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜ் என்னாலலாம் வருஷம் வந்து நியர்லி 10 லட்ச ரூபா கட்டி 50-60 லட்ச ரூபா செலவு பண்ணி MBBS படிக்க முடியாது. நான் வந்து டென்டல் வந்து போயிடுறேன், அது கவர்மெண்ட் காலேஜில் எடுக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து BDSும் நீங்கள் போகணும்னு விரும்புகிறீங்க, அதுவும் கவர்மெண்ட்டில் தான் போகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் ESI KK நகர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து CMC வெள்ளூர், இந்த 36+2 காலேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்க்கு வைப்பாங்க. GDC ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் கடலூர் டென்டல் காலேஜ் கொடுங்க, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை டென்டல் காலேஜ் கொடுங்க. உங்களுக்கு டென்டல் போகணுன்னு விருப்பம் இருந்தால் ஓகேங்களா. இல்லை எனக்கு டென்டலே வேணாம் மேம், நான் வந்து 50 லட்சம் செலவு பண்ணி கூட நான் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கிறேன்னா நீங்கள் வந்து CMCக்கு அப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது இந்த மாதிரி 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் இந்த மனசில் வச்சுருப்பீங்களா, நான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் அதுலேயும் இந்த டாப் காலேஜ் படிக்கணும், அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிட்டே வந்து அதுக்கடுத்து இது கிடைக்காத பட்சத்தில் நான் அடுத்த லெவல் வந்து நான் போகிறேன் கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜ், அதுவும் எனக்கு வேணாம், எனக்கு காசே நான் கட்டவே முடியாது அப்படின்னா நான் பியோர் கவர்மெண்ட் BDS போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணலாம். எதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக கொடுத்துட்டே வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும்ப்பா. ஒருத்தருக்கு ஒரு சீட்டு தான்ப்பா அலாட் ஆகும். நீங்கள் வந்து நிறைய காலேஜ் நம்ம போட்டிருக்கோம், 36 காலேஜும் நம்மளுக்கு அலாட் ஆகும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இதுதான்ப்பா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ட்டு. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. உங்களுடைய ரேங்க் வைஸில் தான்ப்பா நம்மளுக்கு வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஒன்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட் வெளியானதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டடாக லைவாக டெமோ வீடியோவே நம்ம போடுவோம். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.